ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம நோபல் இன்டிஜர் 1, அதாவது நோபல் இன்டிஜரில் 2 வெர்ஷன் ஆஃப் கொஸ்டின் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் வந்து டிஸ்டிங்க்ட் வெர்ஷன் கொஸ்டின். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷனில் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, if an integer p exists in the array such that the number of integer greater than p in the array equals p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது உங்களுக்கு கொஸ்டின் படிக்கும்போது ஒன்றும் புரியாது. ஸோ இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நான் தெளிவா ஒருக்கா சொல்றேன் பாருங்க. ஃபைண்ட் இஃப் அன் இன்டீஜர் p எக்ஸிஸ்ட், அதாவது ஒரு இன்டீஜர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த இன்டீஜர் நீங்க வந்து என்ன இன்டீஜர்லாம் தெரியல, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த எக்ஸ்ங்கிற இன்டீஜர் அந்த அரேல இருக்கான்னு கேட்குறாங்க. அந்த இப்போ எக்ஸோட டெஃபினேஷன் என்ன சொல்றாங்கன்னா, த நம்பர் ஆஃப் இன்டீஜர் கிரேட்டர் தென் p. ஸோ த நம்பர் ஆஃப் இன்டீஜர் கிரேட்டர் தென் எக்ஸ், அதாவது அரேல எக்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட், தென் அந்த எக்ஸை விட கிரேட்டர் தென் எலமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்குதா, எக்ஸுக்கு ஈக்குவலா இருந்ததுன்னா அதை தான் வந்து நோபல் இன்டீஜர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நோபல் இன்டீஜர் இருக்கு அப்படின்னா ரிட்டர்ன் ஒன்னுங்கிறது, அதாவது பிரிண்ட் ஒன்னுங்கிறதையும், நோபல் இன்டீஜர் இல்லைன்னா -1ங்கிறதையும் நம்ம பிரிண்ட் பண்ணணும். இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து நோபல் இன்டீஜர்னா என்னங்கிறத நம்ம இங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட ஒரு அரே இருக்கு. அரேல வந்து 5 3 6 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் எலமெண்ட்னா அவங்க சொன்ன மாதிரி p அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எலமெண்ட் இதுதான், நீங்க pன்னு எடுத்துக்கலாம், இல்ல xன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இப்போ எலமெண்ட் 5 எடுக்கிறேன்னு வைங்களேன். ஸோ இந்த எலமெண்ட் 5க்கு, ஸோ எலமெண்ட் 5க்கு 5 விட கிரேட்டர் தென் எலமெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்கணும். கிரேட்டர் தென் எலமெண்ட் எவ்வளோ இருக்கு? 6 7. அதோட கவுண்ட் எவ்வளவு? 6 7. அதோட கவுண்ட் 2. ஓகே. நெக்ஸ்ட் 3க்கு வருவோம். 3ங்கிற எலமெண்ட், 3 விட கிரேட்டர் எலமெண்ட் என்னென்ன இருக்கு? 5 6 7 3 இருக்கு. அப்ப இதோட கவுண்ட் 3. நெக்ஸ்ட் 6க்கு வருவோம். 6 விட கிரேட்டர் எலமெண்ட் எவ்வளோ இருக்கு? 7. ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 7 விட கிரேட்டர் எலமெண்ட் எவ்வளோ இருக்கு? 7 விட கிரேட்டர் எலமெண்ட் இருக்கவே இருக்காது. ஸோ ஏன்னா இருக்கலையே அதுதான் கிரேட்டர் எலமெண்ட். ஸோ அப்போ 0. இங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எங்க உங்களோட எலமெண்ட்டும் அதுக்கான கிரேட்டர் எலமெண்ட்டும் ஈக்குவலா இருக்கும். இங்க பாருங்க, எலமெண்ட் 3, அதை விட கிரேட்டர் எலமெண்ட்டும் 3. அப்ப இந்த கேஸ்ல நமக்கு என்ன இருக்கு? நோபல் இன்டிஜர் இருக்கு. ஸோ நம்ம அப்போ ரிட்டர்ன் 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்க வருவோம். ஸோ இந்த கேஸ்ல எலமெண்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ எலமெண்ட் 3, 3 விட கிரேட்டர் எலமெண்ட் என்னென்ன இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு, 4. அப்ப இதோட கவுண்ட் 1. நெக்ஸ்ட் 2க்கு வருவோம். 2 விட கிரேட்டர் எலமெண்ட் என்னென்ன இருக்கு? 2 விட கிரேட்டர் எலமெண்ட்னு பார்க்கும்போது 1 இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்போ இதோட கவுண்ட் 2. நெக்ஸ்ட் 1 விட கிரேட்டர் எலமெண்ட் என்ன இருக்கு? 1 விட 3 எலமெண்ட் இருக்கு, 2 3 4 அப்படின்னு. ஓகே. நெக்ஸ்ட் 4 விட கிரேட்டர் எலமெண்ட் என்ன இருக்கு? 0 தான். அப்போ ஏன்னா இருக்கலையே 4 தான் கிரேட்டஸ்ட் எலமெண்ட். அப்ப அதை விட கிரேட்டர் எலமெண்ட் நமக்கு இங்க கிடையாது. அப்போ இங்கேயும் நமக்கு 2ங்கிற எலமெண்ட் இங்க கிரேட்டர், அதோட கவுண்ட் ஈக்குவலா இருக்கு. எப்போ p இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் எலமெண்ட் ஆஃப் p அப்படின்னு அதுதான் அந்த கொஸ்டின்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. எப்ப ஈக்குவலா இருக்கோ இந்த இடத்துல நோபல் இன்டிஜர் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம 1 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். நோபல் இன்டிஜர் இல்லாத கேஸ் இங்க பாருங்க, இதே கொஸ்டின்ல இப்போ 1 2 3 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். இப்போ என்னுடைய அரேல என்ன இருக்கு? 1 2 3 அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. சரி, ஓகே. இப்போ அரே ஈக்குவல் டு என்ன அரே, ஓகே. இப்போ அரேவே 1 2 3 அப்படின்னு இருக்குன்னா 1 2 3. சரி, ஓகே. எலமெண்ட் என்ன வரும்? எலமெண்ட்னு பாத்தீங்கன்னா முதல்ல 1. ஸோ 1ங்கிறது என்ன கலர்ல இருக்கு? சாரி, 1. 1 விட கிரேட்டர் எலிமெண்ட் எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு. 2 and 3 2 இருக்கு. ஸோ அப்போ இங்க வந்து இதோட கவுண்ட்னு பாத்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட் 2க்கு வருவோம். 2 விட கிரேட்டர் எலிமெண்ட் என்ன இருக்கு? ஒன்னே ஒன்று தான் இருக்கு. 3 விட கிரேட்டர் எலிமெண்ட் என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப இங்க எங்கேயுமே அதோட நம்பரும் அதோட கிரேட்டர் கவுண்ட்டும் ஈக்குவலா இல்ல. ஸோ அப்ப இந்த கேஸ்ல நமக்கு ஆன்சர் என்னது? ஸோ இங்க நமக்கு ஆன்சர் -1. இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் -1. இங்க எல்லாம் ஆன்சர் நமக்கு 1. ஏன்னா நோபல் இன்டிஜர் பிரசன்ட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இப்போ நோபல் இன்டிஜர்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. இங்க நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னது? இந்த வேல்யூஸ் கம்பல்சரி டிஸ்டிங்க்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரே சேம் எலமெண்ட் ரிப்பீட் ஆயிருக்காது. ஒவ்வொரு வேல்யூ டிஸ்டிங்க்ட் வேல்யூவா தான் இருக்கும். சரி, ஓகே. இதுக்கும் நம்ம ஷார்ட்டிங் பிளேலிஸ்ட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த எலமெண்ட்டை எப்படி ஷார்ட் பண்ணா எனக்கு ஈஸியா நான் சொல்லிடலாம். இப்ப எனக்கு இங்க இருக்கும்போது நான் என்னால சொல்ல முடியாது. ஓகே, 5 விட எவ்வளவு கிரேட்டர் எலமெண்ட் இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. பட் இதுவே நான் டிசெண்டிங் ஆர்டர்ல சால்வ் பண்ணிட்டேன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே அதுதான் என்னுடைய கிரேட்டர் எலமெண்ட், அதை விட நான் பெருசு அப்படின்னு நான் சொல்லிடலாமா?
ஓகேவா? இப்ப நான் வந்து நார்மலா அசெண்டிங் ஆர்டர்ல சால்வ் பண்ணா எப்படி சால்வ் பண்ணுவேன்? சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு சால்வ் பண்ணுவேன். கரெக்ட்டா? இப்ப நானு பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு சால்வ் பண்ணா, இந்த நம்பர் வந்து இந்த நம்பர விட கிரேட்டர் எவ்வளோ எலிமெண்ட் இருக்குங்கிறத நான் ஈஸியா சொல்லிடலாமா? இப்ப பாருங்க இதே கேஸ நான் வந்து எப்படி சால்வ் பண்றேன்? ஃபர்ஸ்ட் இந்த 5, 3, 6, 7 வந்து நான் ஷார்ட் பண்றேன். எப்படி? டிசெண்டிங் ஆர்டர்ல. அப்பன்னா பெரிய நம்பர் ஃபர்ஸ்ட்டாவும், சின்ன நம்பர் அதுக்கு அடுத்தடுத்து வர்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணா 7, 6, 5, 3 அப்படின்னு வந்திருக்கும். சரி ஓகே. இப்ப அரேல 7, 6, 3, 5 அப்படிங்கிறது இருக்குமா? நான் ஒரு அரே எடுத்துக்கலாம். இந்த அரேல இப்ப நான் ஷார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 7, 6 அரே எப்படி இருக்கு? ஆஃப்டர் ஷார்ட்டிங்க்கு அப்புறம் என்னுடைய அரே வந்து 7, 6, 5 தென் 3 அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லிடலாம்னா, இப்ப நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கேன்னா, சாரி, இப்ப நான் இந்த ஒரு பர்ட்டிகுலர் இண்டெக்ஸ்ல இருக்கேன்னா, இந்த இண்டெக்ஸை விட கிரேட்டர் எலிமெண்ட் எல்லாம் எங்க இருக்குன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் தான். லெஃப்ட் சைடுல எவ்வளவு எலிமெண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட கிரேட்டர் எலிமெண்ட். ஈஸியா போச்சா? சரி ஓகே. இப்ப நம்ம வந்து இண்டெக்ஸ் வைஸ் பாத்துக்கலாம். இங்க இங்க எலிமெண்ட் என்ன, இண்டெக்ஸ் என்ன, கவுண்ட் என்னங்கறத நம்ம பாத்துக்கலாமா? இங்க பாருங்க, முதல்ல நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன். எலிமெண்ட்னா அந்த இண்டெக்ஸே வச்சுப்போமே. எலிமெண்ட் தென் அதுக்கான இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கலே கிரேட்டர் வேல்யூவா இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த கிரேட்டர் வேல்யூ விட 7 விட கிரேட்டரா ஏதாவது எலிமெண்ட் இருக்குன்னா கண்டிப்பா இண்டெக்ஸ் 0. இப்போ நான் இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா என்னது? 0, 1, 2, 3. கரெக்டா? சரி ஓகே. இப்போ எலிமெண்ட் 7 விட கிரேட்டர் எலிமெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாது, 0. அப்போ இங்க எலிமெண்ட்டும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இல்ல. ஏன்னா இப்ப இண்டெக்ஸுக்கு 0 தான், கவுண்ட்டும் 0 தான். கரெக்டா? இங்க நீங்க பாருங்க, கவுண்டே நம்ம பக்கத்துல இண்டெக்ஸ்னு எழுதாம கவுண்ட்னு எழுதிக்கலாம். கவுண்ட்டும் 0 தான் இந்த கேஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 6, இண்டெக்ஸ் 1. 6 விட கிரேட்டர் எலிமெண்ட் எவ்வளவு இருக்கு? லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்கு. அப்ப கவுண்ட்டும் 1. சரி ஓகே. அதாவது இண்டெக்ஸும் கவுண்ட்டும் ஈக்குவலா வர்றதே உங்களுக்கு தெரியுதா? ஏன்னா லெஃப்ட் சைடுல இருக்கிற எலிமெண்ட் தான் நமக்கு வேணும். எவ்வளவு கவுண்ட்ங்கிறது தான் நம்ம இண்டெக்ஸ்ல இருக்க போகுது. நெக்ஸ்ட் எலிமெண்ட் 5, இண்டெக்ஸ்ன்னு பார்க்கும்போது 2, 5 விட கிரேட்டர் எலிமெண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல எவ்வளவு வேல்யூ இருக்கு? 7, 6 2 இருக்கு. ஏன்னா இப்ப கரண்ட் இண்டெக்ஸ் 2. ஏன்னா 0 பேஸ்ட் இண்டெக்ஸ்ங்கிறனால. இதுவே 1 பேஸ்ட்னா இப்ப 2னா 3 வேல்யூஸ் இருக்கிற மாதிரி. அப்ப லெஃப்ட் சைடுங்கும் போது 2 வேல்யூஸ். அப்ப கவுண்ட்டும் 2 தான். நெக்ஸ்ட் பாருங்க 3. ஓகே. இண்டெக்ஸ் என்னது? 3. கவுண்ட்டும் என்னது? 3. 3ங்கிறது எலிமெண்ட். இந்த எலிமெண்ட்டுக்கு லெஃப்ட் சைடுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்குன்னா கரண்ட் இண்டெக்ஸ் வேல்யூஸ் நீங்க எடுத்துட்டு, ஏன்னா 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் இல்லையா? கரண்ட் இண்டெக்ஸ் எடுத்துட்டீங்கனாலே லெஃப்ட் சைடுல எவ்வளவு வேல்யூஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப எப்ப உங்களுக்கு வேல்யூவும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கோ அப்போ நோபல் இன்டிஜர் பிரசன்ட். புரிஞ்சதா டெக்னிக்? ரொம்பவே ஈஸியா இருக்கா? சரி ஓகே. முதல்ல அரேவை எப்படி இந்த மாதிரி ஷார்ட் பண்றது? நார்மலா நீங்க இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரே வந்து 3, 5, 6, 7 இப்படி ஷார்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணிருங்க. அரேவே ரிவர்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி பிகினர் மெத்தட்லயே பார்த்திருப்போம். அரே ரிவர்ஸ் எல்லாம். அரேவை ரிவர்ஸ் பண்ணிட வேண்டியதான். சிம்பிள். ஸோ அதே மாதிரி இப்ப எல்லாமே போட்டு பார்த்தா உங்களுக்கு வந்துருமா? இந்த 3, 2, 1, 4 போட்டு பார்த்தரலாமா? 3, 2, 1, 4 ரிவர்ஸ் பண்ணோம்னா 4, 3, 2, 1. இந்த 3, 2, 1, 4 ரிவர்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்? அரே ஈக்குவல் டு 3, 2, 1, 4 4, 3, 2, 1. ஓகே. இப்போ இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா எங்க இண்டெக்ஸும் வேல்யூஸ் ஈக்குவலா இருந்தாலே போதும். 0, ஓகே, 1, 2, 3. இங்க பாருங்க, வேல்யூவும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருக்கு. அப்ப நோபல் இன்டிஜர் பிரசன்ட். கொடுத்திருக்கிற கொஸ்டின் வந்து என்னமோ கொஞ்சம் ட்ரிக்கியா தான் கேட்டிருக்காங்க. பட் ஆனா நம்ம ஃபைனலா நம்ம ஆப்டிமைஸ் பண்ணிருக்கிறது எப்படி? வேல்யூவும் இண்டெக்ஸும் ஈக்குவலா இருந்தாலே ரிட்டர்ன் பண்ணிருங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் -1. அவ்வளவுதாங்க. அப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல ஒரு அரே எடுத்துப்போம். யூசர் கிட்ட இருந்து அரே வாங்கிப்போம். ஸ்கேனர் SN ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் system.in. ஓகே. int n ஈக்குவல் டு SN.next int a equal to new int of n. ஓகே. அரேல வேல்யூ வாங்கிக்கலாம். for int I equal to 0, I less than n, I plus plus a of I equal to sn dot next int. ஓகே. அவ்வளவுதான், வேல்யூஸ் வாங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்? for int I equal to 0, I less than n, I plus plus. இப்போ எந்த இடத்துல if array of iயும் equal to indexும் ஈக்குவலா இருக்கோ அப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்? system.out.println of
1ங்கிறத பிரிண்ட் பண்ணிருங்க. தென் அதோட ப்ரோக்ராமை முடிச்சிருங்க ரிட்டர்ன். நெக்ஸ்ட் அப்படி இல்லைன்னா இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியே வருதுன்னா சேம் இதே தான் பண்ணணும். பட் ஆனால் -1ங்கிறத பிரிண்ட் பண்ணிருங்க இந்த கேஸ்ல. ஓகே, -1. ஓகே, இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் கொடுத்து பார்க்கலாமா? ஒரு 4 வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். என்னென்ன வேல்யூ? 3, 2, 1, 4. இங்க நம்ம ஒண்ணு பண்ணாம இருக்கோம். என்ன பண்ணாம இருக்கோம்? அரேவை ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணாம இருக்கோம். கரெக்டா? அது மட்டும் பெண்டிங்ல இருக்கு. அப்போ மெயின் கோட் இது ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? அரேவை ஷார்ட் பண்ணி ரிவர்ஸ் பண்ணணும். அப்போ அரேஸ் டாட் ஷார்ட் ஆஃப் அரேவை ஷார்ட் பண்ணியாச்சு. இப்போ ரிவர்ஸ் பண்ணணும். அந்த கிவன் அரேவை அப்படியே ரிவர்ஸ் பண்ணணும். ரிவர்ஸ் பண்றதுக்கு நான் 2 இண்டெக்ஸ் வச்சுக்கிறேன். ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 0, எண்ட் இண்டெக்ஸ் வந்து n-1. இப்போ while start index less than end index வரைக்கும் நம்ம இதை பண்ணணும். ஸோ temporary in temporary equal to array of start index equal to array of end index equal to temporary. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பிளஸ் பிளஸ் எண்ட் இண்டெக்ஸ் மைனஸ் மைனஸ். அந்த ஸ்வாப்பிங் ரிவர்ஸ் எப்படி பண்றதுங்கிறத இங்கே பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக அவ்வளோதான். இந்த அரே விட்டு வெளியே வந்துருச்சுனாலே அரே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? ரன் பண்ண என்ன கிடைக்குது? 1 கிடைக்குது. ஓகே, 1 2 3ன்னு கொடுத்து பார்க்கலாம். 3 கொடுத்து 1 2 3. ஏன் 1 3 2ன்னு கொடுப்போம்? 1 3 2 ரன் பண்ணால் -1 வரணும். ஸோ -1 வருது. அவ்வளோதாங்க. ஸோ இந்த நோபல் இன்டிஜர் 1ங்கிற வெர்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வெர்ஷன் இதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. அண்டில் தென், பை பாய், டேக் கேர்.